ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நாம நேற்று காலையில் நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அதாவது 30 ஏப்ரல் 2025 அன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் அன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. நாம கொடுத்த R1 அதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டாவே இருந்தது. நாம இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இதை தான் நாம R1 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டா அந்த லெவல்ல தான் ரிஜெக்ட் ஆயிருந்தான். அங்க ரிஜெக்ட் ஆனவன் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு 7-8 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் பண்ணான். பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணவன் ஒரு லோ வந்துட்டான். லோ எங்க வந்தான் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிரைஸ். ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து லோ வந்தவன் நேரா வந்து நம்மளோட R1ல தான் ரிஜெக்ட் ஆனான். ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து திரும்பியும் ப்ரீவியஸ் டேவோட லோ அங்க சப்போர்ட் எடுத்தான். அங்க சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் வீக்கோட ஹை இருந்திருந்தது. அங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கடுத்து சைட்வேஸ்குள்ளேயே போய் போய் கடைசியா திரும்ப 3 மணி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு 3 மணி மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டான். 3 மணிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளோட R1ல தான் வந்து ரிஜெக்ட் ஆனான். காலையில எங்க ரிஜெக்ட் ஆனோம்னோ அதே இடத்துல அங்க ரிஜெக்ட் ஆனவன் நல்ல ஒரு ஃபால். நேத்து இதுதான் நடந்திருந்தது. இந்த லெவல்ஸ் எல்லாமே நாம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் நாம எடுக்கிறது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸை எடுக்கிறத தாண்டி நாம வீடியோல என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத தான் நாம சொல்லுவோம். இப்போ அது எல்லாமே நாம இவ்வளவு நாள் சொன்னது கிடையாது. எப்படி எப்படி அப்படின்ற கேள்வியா மட்டும்தான் இருந்திருந்தது. இப்போ கடைசியா நாம அதை ஒரு ரெக்கார்டட் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்ட்ராடே ஸ்பாட் கோர்ஸ், ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைடோட இன்ட்ராடே ஸ்பாட் கோர்ஸ், இதை தான் நாம இப்போ ஒரு ரெக்கார்டட் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கோம். வீடியோவை முழுசா பாருங்க. இதுல வேற சில காம்போ ஆஃபர்ஸும் இருக்கு. வீடியோ முழுசா பார்த்தீங்க அப்படின்னா தான் நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க, இந்த ரெக்கார்டட் கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு டெய்லியுமே என்ன மாதிரியான லாஜிக்ல நாம மார்க்கெட்டுக்கு தேவையான லெவல்ஸ் எடுக்கணும். நாம டெய்லியுமே R1 R2 S1 S2 இந்த 4 லெவல் எடுக்கிறோம் அப்படின்னா அது டெய்லியுமே ஒரே ஃபார்மெட்ல வராது. மார்க்கெட் ஒரு நாளும் ஒரு ஃபார்மெட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல மார்க்கெட்ல மறுநாள் எவ்வளவு மொமெண்டம் இருக்க வாய்ப்பு, எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு, இந்த விஷயத்தெல்லாம் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் சொல்லும். அது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் மறுநாளைக்கு எவ்வளவு பாயிண்ட் மூவ் ஆக வாய்ப்பு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லெவல்ஸை செலக்ட் பண்ணுவோம். அந்த லெவல்ஸை செலக்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைக்கை கரெக்டா சூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைக்குங்களை நாம எப்படி சூஸ் பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்ற விஷயத்த நீங்க இந்த கோர்ஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. அந்த லெவல்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாம லைவ் மார்க்கெட்ல அந்த லெவல்ஸை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இது கூடவே உங்களுக்கு அடிஷ்னலா போனஸ் கண்டென்ட்டா வீக்லி லெவல்ஸ் அண்ட் மந்த்லி லெவல்ஸ், இதை நாம எப்படி ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல இருந்து எடுக்கிறது, நாம இங்க டெய்லி யூடியூப்ல ஷேர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும்தான். இதை தாண்டி ஒரு வாரத்தோட ரேஞ்ச், ஒரு மந்தோட ரேஞ்ச், அந்த மந்தோட ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அங்க மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், மந்தோட ரேஞ்ச மார்க்கெட் தொட்டுருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், அங்க அந்த பிரீமியம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாமே இதுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த கோர்ஸ் மொத்தமும் ஒரு ரெக்கார்டட் வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ரெக்கார்டட் வீடியோ. இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபரா நாம 2500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கு அப்படின்றவங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கோர்ஸ் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்,
அப்படின்றத தாண்டி யாருக்கு சூட்டபிள் ஆகவே ஆகாது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத சொல்றேன். இப்போ நீங்க ஸ்பாட்டுக்கு இப்படி 4 பிரீமியத்தை பேஸ் பண்ணி ஒரு 4 லெவல் எடுத்துட்டீங்க. R1, R2, S1, S2. இதை தாண்டி நீங்க இந்த ரெக்கார்டட் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஆப்ஷன் செல்லர் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை வழிநடத்துறது. அந்த செல்லர் என்ன பண்ணிருக்கான், அந்த செல்லர் இன்னைக்கு எக்ஸிட் ஆக வாய்ப்பா இல்ல ரீஎன்ட்ரி ஆக வாய்ப்பா அப்படின்ற விஷயம்லாம் இந்த கோர்ஸ்ல கவர் ஆகாது. ஸோ அதால நீங்க இந்த லெவல்ஸ் கூடவே நீங்க அடிஷ்னலா ஏற்கனவே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, அதாவது சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா ஒரு சார்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு எம் பேட்டர்ன் இருக்கு, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க அது கூடவே இந்த வீடியோல நாம சொல்லியிருக்க மாதிரி மார்க்கெட்டோட ஒரு மறுநாளோட ரேஞ்ச் என்னவா இருக்க வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு அதுக்குண்டான இந்த S1, S2, R1, R2 இந்த லெவல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நாம சொல்ற மாதிரி பிரீமியத்தையும் வாட்ச் பண்ணி கூடவே நீங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் சேர்த்து பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, நான் ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட அக்யூரசியை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அப்படி அது உங்களால அக்யூரசி பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க கேட்குறீங்க. மற்றபடி இந்த லைன்ஸை நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு என்னோட விஷயத்து கூடயும் ஆட் பண்ணி நான் கொடுக்குற அந்த லைவ் மார்க்கெட்ல நாம பார்க்க வேண்டிய பிரீமியம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து என்னோட முடிவை எடுத்துப்பேன் நான் அப்படின்ற திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் சூட்டபிள் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க செல்லரை பத்தி நாம ஃபாலோ பண்ண போறதே கிடையாது. அப்படின்றனால உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவைப்படும். இந்த ஸ்பாட்டுக்கு உண்டான இந்த ரெஃபரன்ஸ் லெவல்ல மட்டுமே வச்சு முழு முடிவை எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாவது பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சவங்க, அந்த ஒரு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ் செட் ஆகும். அதுக்கு அடுத்து யாருக்கு சூட்டபிளே ஆகாது அப்படின்னா, எனக்கு 100% அக்யூரசி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா சூட்டபிள் ஆகவே ஆகாது. அவங்கெல்லாம் இந்த கோர்ஸை கண்டிப்பா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ரெக்கார்டட் வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி லெவல் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு மந்த்லி லெவல் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி வாட்ச் பண்ணணும், ஸ்பாட் அந்த லெவல்ஸை ரீச் பண்ணும்போது ப்ரீமியத்தை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ஒரு போனஸ் கண்டென்ட்டா இந்த ரெக்கார்டட் வீடியோ உள்ளவே சேர்ந்து வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 இந்த ப்ரைஸுக்குள்ளவே இது எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? இதை தாண்டி நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட சக்சஸ் ஃபார்முலா இந்த கோர்ஸ் உங்களுக்கு 7000 ருபீஸ்ல இருக்கு. நம்ம காம்போ ஆஃபரும் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது, இந்த ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இதை செல்லர் எப்படி பார்ப்பான் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்து ஒரு செல்லரோட என்ட்ரி பேட்டர்ன் என்னவா இருக்கும், அவன் என்ட்ரி எப்படி எடுப்பான், எக்ஸிட் எப்படி பண்ணுவான், அந்த பேட்டர்னை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு மார்க்கெட்ல எந்த மாதிரியான சூழல்ல உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், அந்த வால்யூம்ல சேஞ்சஸ் எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம வெறும் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை மட்டுமே பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வால்யூமை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் வரும், அதை பார்க்க மாட்டோம்.
ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் வரும், அதையும் பார்க்க மாட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க மாட்டோம், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க மாட்டோம், இம்ப்ளைடு வலாட்டிலிட்டி அதை பார்க்க மாட்டோம், இல்லை ஒரு சார்ட் பேட்டர்னை பார்க்க மாட்டோம், வேற வேற டைம் ஃப்ரேம்ல என்ன இருந்தது அப்படின்றதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல மாட்டோம். இது எல்லாத்தையுமே நாம பார்க்கறது கிடையாது. இதுல எதையுமே நாம பார்க்கறது கிடையாது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல இது எல்லாமே காமிக்கும். இப்போ இத 5-6 விஷயத்த சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாத்திர முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிஸ் பண்ணவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பாத்தியா, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்தது பாத்தியா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல டேபிள் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பாத்தியா, இதை பாத்தியா அதை பாத்தியா, அதனாலதான் இந்த என்ட்ரி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற காரணம்லாம் இங்கே சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை வெறும் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நாம பண்ண போறோம். என்ட்ரி எனக்கு என்னவோ அதே பிரைஸ் தான் உங்களுக்கும் என்ட்ரி, எனக்கு ஸ்டாப் லாஸ்னா உங்களுக்கும் ஸ்டாப் லாஸ், எனக்கு டார்கெட்னா உங்களுக்கும் டார்கெட். சரிங்களா? இதுல எந்த மாற்றமும் இருக்காது, எந்த ஒரு குளறுபடியும் வராது. இதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் லைவ் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, முந்தின நாள் எப்படி இருந்தது, லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்கு, எல்லாத்துக்குமே கூகுள் ஷீட் சப்போர்ட் இருக்க போது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ட்ராடே, ஆப்பரண்ட் வின், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இது பாத்தீங்க அப்படின்னா செல்லர் ரீஎன்ட்ரி ஆகிற இடம். ஒரு செல்லர் எந்த மாதிரியான ஏரியால எந்த பிரைஸ்ல என்ட்ரி ஆகுவான், ரீஎன்ட்ரி ஆகுவான். இந்த ரீஎன்ட்ரி ஆகும் அப்படின்னா இதுக்கு நாம முதல் நாளோட டேட்டாவிலேயே எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி வச்சிருவோம். அதுக்கேத்த என்ட்ரி ஸ்ட்ரைக்கும் என்ட்ரி பிரைஸும் லைவ் மார்க்கெட்ல கிடைக்கிற வரையும் நாம வெயிட் பண்ணுவோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க்கெட்டோட ஹை லோ, ஹை கட் ஆகாதுன்னு தெரிகிற இடத்துல தான் புட் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி இருக்கும். லோ கட் ஆகாது அப்படின்றது தெரிகிற இடத்துல தான் கால் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி இருக்கும். தெரிகிற இடம் அப்படின்னா பிரீமியம் தெளிவா காமிக்கும். ஸ்பாட் போற ஹை நின்னு போச்சு, ஸ்பாட் போற லோ நின்னு போச்சு அப்படின்றத பிரீமியம் தெளிவா காமிக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மோனோபோலி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நாம இந்த என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிக் டே என்ட்ரி. இது பாத்தீங்கன்னா செல்லர் எக்ஸிட் ஆக வேண்டிய சூழல். அந்த இடத்துல என்ன நடக்கும், அவன் செல்லர் அப்படின்ற மார்க்கெட், இது ஆல்ரெடி செல்லரோட மார்க்கெட், இந்த செல்லரோட மார்க்கெட்ல அவனே வெளியே போற சூழல் எப்போ நேரும், அந்த மாதிரியான நாட்கள்ல நாம எந்த மாதிரியான என்ட்ரி எடுக்கணும், அந்த நாட்கள்ல எப்படி நாம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், என்ன பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும், நமக்கு எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்னைக்கு செல்லர் வெளியே போற இடம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிக் டே என்ட்ரியில உங்களுக்கு பெரும்பாலும் மார்க்கெட் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கால் செல்லர் வெளியே போற இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பனுக்கும் லோக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுவே ஒரு புட் செல்லர் வெளியே போற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரியான நாட்கள்லாம் எப்படி அமையுது, ஏன் அமையுது அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த கோர்ஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்து மூணாவது ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடே பாட்டம் பிக் என்ட்ரி. இந்த என்ட்ரி எக்ஸிட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல நடக்கிற டிகே, அதாவது ஆப்ஷன்ஸ் பிரீமியம் அப்படின்றது எக்ஸ்பைரி டேல ஓடிஎம் ஏடிஎம் இது எல்லாமே 0 ஆக போது ஐடிஎம்முக்கெல்லாம் அவனோட இன்டென்சிக் வேல்யூ ரியல் வேல்யூ என்னவோ அதை கொடுக்க போறான். ஒரு மார்க்கெட் டிகே நோக்கி டிராவல் பண்ற பட்சத்துல தான் மார்க்கெட் செல்லருக்கு சாதகமா இருக்கும். அந்த விஷயம் நடக்கல அப்படின்ற பட்சத்துல செல்லர் அவனோட பொசிஷனை மார்க்கெட் ஆர்டர்லயே எக்ஸிட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த நேரத்துல பெரிய மூவ்மெண்ட் வரும். அந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஒரு டிகேவை பேஸ் பண்ணி நாம எப்படி எடுக்கணும்,
டிகேவை பேஸ் பண்ணி அந்த என்ட்ரியை எப்படி நாம கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்ல முதல்ல டிகே இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தாண்டி உங்களுக்கு இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் தான். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துல கூட்டல் கழித்தல் இதுதான் உங்களுக்கு வேலையா இருக்கும். வேற எதுவும் ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் நாம இங்க போட போறது கிடையாது. ஆனா அதை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கூகுள் ஷீட் சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த கூகுள் ஷீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பொறுத்தவரை 3 கூகுள் ஷீட்ஸ் வரும். இந்த 3 கூகுள் ஷீட்ஸ்ல லைவ் டேட்டா கூகுள் ஷீட் அப்படின்றது லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஷீட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பிரைஸ், முதல்ல ஆப்பனண்ட் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பிரைஸ் இல்ல ட்ரேட் ஆகணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த லைவ் மார்க்கெட் கூகுள் ஷீட்ல தெளிவா உங்களுக்கு வந்துடும். ஆப்பனண்ட்டை வின் பண்றான் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவன் எங்க போகணும், அவனோட டார்கெட் என்ன அப்படின்றது முதற்கொண்டு இந்த லைவ் மார்க்கெட் கூகுள் ஷீட்ல கிடைச்சிரும். இந்த க்ளோசிங் பிரைஸ் கூகுள் ஷீட் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிஃப்டியை மட்டும் பண்ற ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டின்னு மற்ற இண்டெக்ஸையும் சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு 4 இண்டெக்ஸோட க்ளோசிங் பிரைஸ் இந்த கூகுள் ஷீட்ஸ்ல நாம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே வருவோம். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட் அப்படின்றது நாம இந்த ஷீட்டை இந்த கூகுள் ஷீட்டை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பிக் டே என்ட்ரி, இந்த பிக் டே செட்டப் எந்த மாதிரியான நாட்கள்ல வரும் அப்படின்றத ஃபாலோ பண்றதுக்கு நாம இந்த டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட்டை ஃபாலோ பண்ணுவோம். இதுல நீங்க ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இதுல 9 நாள் டேட்டா இருக்கும். ஒரு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட் அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போற கான்ட்ராக்ட் 9 நாள் என்ன பண்ணியிருந்தது, அந்த கான்ட்ராக்ட்ல செல்லர் என்னெல்லாம் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு அப்படின்றத ஃபுல் அனலைஸ் இருக்கும். உங்களுக்கு கலர் கோடிங்லயே மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கூகுள் ஷீட்டை நாம டிசைன் பண்ணியிருக்கு. இதுல எல்லாமே இந்த கூகுள் ஷீட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு மட்டும் தான் நாம ஃப்ரீயா தரோம். ஏன் அப்படின்னா இது ரெகுலரா உங்களுக்கு இதுதான் தேவை, இது இருந்தாதான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் கிடையாது. நாம உங்களுக்கு இந்த கால்குலேஷன்லாம் எப்படி வருது அப்படின்றத மேனுவலா நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற மொத்த ஃபார்முலாவையும் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ நீங்க மேனுவலா கணக்கை போட்டுட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த 3 மந்த் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குமே தவிர அதை தாண்டி உங்களுக்கு இந்த கூகுள் ஷீட் சப்போர்ட் தேவைப்படாது. சப்போஸ் நீங்க ஒரு வேற ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது, நான் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர், என்னால இந்த கணக்கெல்லாம் போட்டு ரெகுலரா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஃபாலோ பண்றது கஷ்டம், அப்படி இருக்கவங்க இந்த கூகுள் ஷீட்ஸை நம்ம கிட்ட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 4th மந்த்ல இருந்து பர் மந்த் 500 அப்படின்னு சொல்லி இந்த 3 கூகுள் ஷீட்டுக்கும் சேர்த்து நாம சார்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? நாம ஆல்ரெடி பார்த்திருந்த இந்த ஸ்பாட் கோர்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை நீங்க எடுக்கிறீங்க, லெவல்ஸை எடுத்தது போக அது கரெக்டா தான் எடுத்திருக்கீங்களா, நீங்க எடுத்திருக்க லெவலும் நான் எடுத்திருக்க லெவலும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்க மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கூகுள் ஷீட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த ரெக்கார்டட் வீடியோ கூடவே சேர்ந்து வந்துடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டட் கோர்ஸ் 2500 ரூபாய் நாம சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 7000. இது 2 கோர்ஸையும் சேர்த்து ஒரு காம்போவா பை பண்றவங்களுக்கு ஆஃபர் பிரைஸா வெறும் 7500 மட்டுமே. 7500 மட்டுமே நீங்க பே பண்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா இந்த ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கூடவே இந்த இன்ட்ராடே ஸ்பாட் கோர்ஸ் இதுவும் ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஒரு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு
ஒரு லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையுமே கொடுக்க போறது அந்த பிரீமியம் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான். நீங்க வாங்கின விலையை விட கம்மியா ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க நஷ்டத்துல இருப்பீங்க. வாங்கின விலையை விட அதிகமா ட்ரேட் ஆச்சுன்னா லாபத்துல இருப்பீங்க. இதே மாதிரிதான் ஒரு செல்லருக்கும். அவன் செல் பண்ண பிரைஸை விட அதிகமா பிரைஸ் இருந்தது அப்படின்னா நஷ்டத்துல இருப்பான். பிரைஸ் கம்மியா இருந்ததுன்னா லாபத்துல இருப்பான். ஒரு லாட்டு செல் பண்ற செல்லருக்கும் அதுதான். 1000 லாட் ஒரே நேரத்துல செல் பண்ற இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லருக்கும் அதே லாஜிக் தான். ஸோ ஒரு செல்லர், ஒரு பிக் பிளேயர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நாம தெரிஞ்சு அவன் கூடவே டிராவல் பண்ணணும். அவன் கூடவே டிராவல் பண்ணாதான் மார்க்கெட், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு லாங் ரன்ல உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2 கோர்ஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட இன்ட்ராடே ஸ்பாட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500. அதுக்கு ஒரு கூகுள் ஷீட் அடிஷ்னலாக ஃப்ரீயாகவே வந்துடும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் உங்களுக்கு 3 மந்த்துக்கு மேலெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா கால்குலேஷன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. லைவ் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோலேயே இருக்க போகுது. அதுக்கு மேலெல்லாம் அந்த ஸ்பாட்டோட கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கூகுள் ஷீட் தேவையே படாது, அவசியமே இருக்காது. அவங்க அந்த 3 மாசத்துலேயே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை தரவு பண்ணிடலாம் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா, இந்த கோர்ஸ் 7000. இதுக்கு 3 கூகுள் ஷீட்ஸ் அடிஷ்னலாக கூடவே வந்துடும். இப்போ இந்த 2 கோர்ஸையும் சேர்த்து காம்போவா எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7500 இந்த ப்ரைஸை மட்டுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி 2 கோர்ஸையுமே அவங்க எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பர் 8122267073. இந்த நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயிலை வாங்கிக்கோங்க. கோர்ஸ் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ், இந்த ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோ கிடையாது. லைவ் கோர்ஸு கூகுள் மீட் வழியாக இருக்கும். கூகுள் மீட் வழியாக நம்ம 1-to-1 அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். பெரிய கூட்டம்லாம் அங்கே இருக்காது. உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்போவே கேட்டு கிளியர் பண்ணி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை நீண்ட நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.